அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோயில் கஞ்சமலைங்க. இது 18 சித்தர்கள்ல இவர் வந்து கஞ்சமலை காளாங்கி சித்தர்னு சொல்லுவாங்க. திருமுறைகள் 12, தேவாரம், திருவாசகம், திருவிசிப்பா, திருப்புல்லாண்டு, பெரிய புராணம்னு 12 திருமுறைகள் இல்ல 10ஆம் திருமுறையில பாடல் பெற்ற தலங்க. 10ஆம் திருமுறையில மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மனுருத்திரன், கந்திரு, காளாங்கி, கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என் வழியாமே அப்படிங்கிற ஒரு பாடலும், நேர்ந்திடும் மூல சரியை நெறியதென்று ஆர்ந்திடும் காளாங்கி கஞ்சமலைமான் ஓர்ந்திடும் கந்துரு கேன்மின்கள் பூதலத்து நேர்ந்திடும் சுத்த சைவத்துயரதே அப்படிங்கிற பாடலும், வந்த மடமேலும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தரன் ஆகம மொழிந்தானே அப்படிங்கிற பாடலும், கலந்தருள் காளாங்கர் தம்பால் அகோரர் நலந்தரும் மாளிகை தேவர் நாதாந்தர் பரங்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலந்திகள் மூலன் யவனத்தோரே. இது திருமந்திர பாடலுங்க. திருமூலர் வந்து சிதம்பரம் மற்றும் காஞ்சிபுரத்துல வந்து அரசமரத்தடியில அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல் பாடுகிறாருங்க. இதுதான் திருமூலர் திருமந்திரம். இதுல நம்ம கஞ்சமலை சித்தரை பத்தி ஒரு 4 பாடல் பாடுகிறாருங்க. இறைவனை வழிபடுறதுக்கு சித்தர்கள் 4 விதமான நெறிமுறைகளை கையாண்டுகிறாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல 4 நெறியில நேர்ந்திடும் மூல சரியை நெறியதென்று கண்ணை மூடி அப்படியே 1000 வருடங்கள் தியானம் பண்ணி அப்படியே சரீரமே கல்லாயிருச்சுங்க. கஞ்சமலை காளாங்கிநாதர் தான் பறக்கும் சக்தி பெற்ற சித்து நிலையில் தன் சரீரத்தையே இரும்புக்கள் தாதுவாக்கி காந்த நீர் சுழற்சியின் ஓட்டகதியில் தன் உயிர் ஆத்மாவையே மண்டலமாக சுழலை செய்து இன்றும் வாழ்ந்து வருகின்றாருங்க. இதுதான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கிட்டா சிற்பி செதுக்கிய சிலை, இது வந்து சிற்பி செதுக்காத சிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கு நாட்டுக்கு வந்து திருமூலர் வராருங்க. திருமூலர் வரும்போது ஒரு ஆட்டு இடையன் இறந்து கிடக்குறான். உடனே அவனை சுத்தி ஆடு மாடுங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்குங்க. அந்த அழுதுகிட்டு இருக்கிற தன்னுடைய எஜமானன் இறந்துட்டானேன்னு சொல்லி திருமூலரும் தன்னுடைய கூடு விட்டு கூடு பாயிற சக்தியினால அந்த இடையன் உடம்புல பூந்து அந்த ஆடு மாடுகள்லாம் ஆரவாரம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் அந்த இடையனுடைய மனைவி தன்னுடைய கணவன் உருவில் இருக்கும் வேறொரு நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அது பதிவர்தா தன்மை. மீண்டும் பழைய நிலையை அடையறதுக்கு வந்து அந்த ஒரு மர பொந்துல ஒளிஞ்சு வச்ச இடத்துக்கு வந்து திருமூலர் வராருங்க. அங்க போற வர்ற வழிபோக்கர்கள் வந்து அந்த ஒரு செத்த சிறை அள்ளி போட்டு பத்த வச்சிடறாங்க. அந்த உடம்பு அழிஞ்சிருதுங்க. அந்த அழிந்த உடம்பு மீண்டும் பழைய நிலைக்கு வர்றதுக்காக திருமூலர் கஞ்சமலைக்கு வராருங்க. அப்படி கஞ்சமலைக்கு வரும்போது இங்க ஒரு வயதான பெரியவரை வந்து சீடனா ஏத்துக்கிறாருங்க. அவரு தான் கஞ்சமலை சித்தர். அந்த மாதிரி தினந்தோறும் இவர் திருமூலர் வந்து மூலிகை தேட போறது, இவர் வந்து சமையல் பண்ணி வைக்கிறதுங்க. இந்த சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சாதம் பொங்கி வருதுங்க. பக்கத்துல இருக்கிற குச்சி போட்டு கிளறாரு. சாதம் பூரா கருத்து போயிருது. கருத்த உடனே அந்த சாதத்தை எடுத்து அந்த வயதான பெரியவர் சாப்பிட்ட உடனே 16 வயது பாலகனா மாறிடுறாங்க. உடனே குரு வந்து கேட்கிறாரு, எங்கப்பா என்னுடைய சிஷியன்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த குச்சி தான் நம்ம தொலைவிட்டு இருந்த கருணுச்சிங்கிறது. அது ஏன்னா அதை நான் அடுப்புல போட்டு சாம்பல் பண்ணேன். அந்த சாதத்தை கக்க சொல்லி இருவரும் சுந்தர பாலகரானார். இதுதாங்க இளம்பிள்ளைங்கிற ஊர். அதே மாதிரி வந்து 7 மாத்து தங்கம் வந்து இங்க கிடைச்சதாகவும், சிதம்பரம் 1ஆம் பராந்தக சோழன் காலத்துல வந்து பொன்னோடு வேந்ததாகவும் வரலாறு சொல்லுங்க. அப்ப மூலிகைகளால் சித்தர்களால் தொகுக்கப்பட்ட தங்கங்கிறது சுத்த தங்கம் பத்திரமாத்துங்க. 7 மாத்து தங்கம் இங்க கிடைச்சதாகவும், அதனால பக்கத்துல 7 மாத்தானூர்னு ஒரு ஊர் இருக்குங்க இதனுடைய அடையாளமா. அதே மாதிரி நல்ல அண்ணன் அடித்து ஆன ஊர் நல்லனம்பட்டி. இந்த நல்லனம்பட்டிங்கிறது சித்தர் சிறப்பு திருவிழா வந்து கொண்டாடுவாங்க அந்த திருவிழா. அதே மாதிரி அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர்கள் போர் வாள் கிடைச்சது வந்து நம்ம கஞ்சமலை இரும்புல இருந்து செய்யப்படுதுங்க. அதிகமான அவைக்கு கருநெல்லிக்கனி கொடுத்தது கஞ்சமலை சித்தரிடம் பெற்று இந்த பல அரிய மூலை. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது பிஞ்சு விழுந்ததுனால கஞ்சமலை சஞ்சீவி மலை. அதே மாதிரி இங்க அபரிவிதமான சக்தி படைத்த அனைத்து மூலிகைகளும் சல்லீகரணி, சந்தானகரணி, சாவல்யகரணி, அமிர்த சஞ்சீவி, மிருத சஞ்சீவி போன்ற பல அரிய மூலிகைகளை உடையதுங்க. இங்க வந்து உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி போட்டு தீபம் வச்சுட்டு வந்தா எல்லா விதமான குறைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க. கிணறுகள் இங்க இருக்கிற 9 யாழி கிணறுகள் இருக்குங்க. அந்த யாழி கிணறுல வந்து கஞ்சமலையினுடைய அந்த மூலிகை தீர்த்தத்தை சாப்பிட்டா உடம்புல கூடக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் தீரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அரிய பெரிய சித்தருங்க. 18 சித்தர்கள்னு சொல்லும் போது தமிழ்நாட்டு சித்தர்கள் ஒரு மிகப்பெரிய சித்தருங்க. நந்தி, அகத்தியர், மூலன், புண்ணாக்கீசர், நற்றவத்து புலத்தீரம், பூனை கண்ணர், கந்து இடைகாடரும், போகர், புலிக்க ஈசர், கருவூரார், பொங்கனவர், காளாங்கி, சிந்து எழுகண்ணர், அகப்பேயர், பாம்பாட்டி, தேரையரும், குதம்பையரும், சட்டைநாதர், செந்தமிழ் சேர் 11 பாதம் சிறந்தடியா சேர்த்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய செவி வழிபாடல்னு பார்த்துட்டு அவனிதனில் அஷ்டாங்க மணிமாதி சித்தியால் அங்கங்கு விளையாடியே அருமை கருமுகில் சூழும் அழகான கஞ்சமலை
அதில் வாசமாக எண்ணி கருணைமிகு கருநெல்லி கருவாளை செவ்வாழை கருங்காடு வாசமாகி காசினில் போற்றதொரு கஞ்சமலை மேற்கதாய் கருணையுடன் வில்வதருகில் பாவனையதாகவே பலர்கண்டு தொழுதிட பச்சமை தாழ்வதற்கு பாலருடன் கூடி குழலூதி விளையாடி அடிபட்ட வந்ததேவா நவமுனிவர் பாமர்கள் அமாவாசை குட்டமாய் தான் தொழும் ஸ்காந்தனதிவாள் சத்து சித்து ஆனந்தமான பரம் தெய்வமே சித்தேஸ்வர கடவுளேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு சிறுவன் வந்து விளையாடிக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் பால் சுரந்துருந்தான். அதே மாதிரி தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட மாடுல வந்து பால் குறையும் போது அந்த எஜமானன் வந்து எங்கப்பா நீங்க எப்பயும் போய் விளையாடுங்க கூட்டாங்கண்ணியில அடிச்சுட்டவங்க அடிச்சு அப்படியே அமர்ந்ததாகும். அதுதாங்க சித்தர் சிறப்பு திருவிழா அப்படின்ட்டு திருவிழா கொண்டாடினோம். ஒவ்வொரு சித்திரை மாசந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை ஊர்த்தன்று, 2ஆம் செவ்வாய்க்கிழமை மேல் சித்தர் பிறப்பு, 3ஆம் செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை நைட் சந்தன காப்புங்க, செவ்வாய்க்கிழமை வந்து அந்த சித்தர் சிறப்பு திருவிழாவெல்லாம் செய்வாங்க. நம்ம கிராமத்துல மாரிமுகல் காளிமுகல்லாம் அண்ணா நல்லதுண்ணா. அவ்வளவுதாண்ணா. ரொம்ப நன்றி.